வணக்கம். கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலார் கொளல் வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் யாழ் இனியது அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை எடை போடுக. ஒரு காமெடி இருக்கு. செகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ப்பா, இது என்னடா புது பொருளியா இருக்கு அப்படின்னு வடிவேல் சொல்லுவாரு. அது போலதான மக்கள் அந்த தோற்றத்தை வச்சுதான் ஒருவரை எடை போடுறாங்க, ஒருவர் இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா அது தவறு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒருவருடைய செயலால அவருடைய குணத்தால தான் ஒருத்தரை எடை போடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம பழைய படங்கள்லாம் பார்ப்போம். ஒரு ஒரு வில்லனை, ஒரு கெட்டவனை, ஒரு திருடனை எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, பெரிய மீசை வச்சிருப்பாரு, மறு வச்சிருப்பாரு, கையிலையும் கழுத்துலையும் கர்ச்சிப்பு இருக்கும் இல்லையா, முகம் விகாரமா இருக்கும், பார்த்த உடனே பயம் வரும் நமக்கு. அப்படிப்பட்டவங்க அப்படிதான் காமிப்பாங்க. நமக்கு அந்த கேரக்டர் காமிச்ச உடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அப்பா திருடன் வந்துட்டான்ப்பா, கெட்டான் வந்துட்டான்ப்பா அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் அப்படியா இருக்கு? அப்படிப்பட்டவங்க தான் இப்போ எப்படி இருக்காங்க, ரொம்ப படித்தவங்களா இருக்கிறாங்க, ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ ட்ராப் நடக்குது, எப்படி மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. மக்கள் அதாவது வெளி தோற்றத்தை ஒரு அந்த மாயையில் போய் சிக்கிக்கிறாங்க. இவங்க தனக்குள்ள ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல பணக்காரனாக இருக்கிறானா, நல்ல பதவியில் இருக்கிறானா, அப்படிப்பட்டவங்க தான் பெரியவர்கள் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு பிம்பத்தை, ஒரு பர்சனாலிட்டியை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க கிரியேட் பண்ணிட்டு அப்படி போய் ஏமாந்து போகிறாங்க மக்கள். விழிப்புணர்வு வேணும். அதாவது நல்ல படித்தவங்களாக தன்னை காமிச்சிப்பாங்க, நல்ல கார் வச்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க, நல்ல பணக்காரராக நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க, நான் உங்களுக்கு 2 மடங்காக நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இப்படிப்பட்டவங்க நம்ம சொன்னாங்கன்னா அதை மக்கள் யோசிக்கிறதே இல்லை. எவ்வளோ கேட்டாலும் பணம் எடுத்துகிட்டு கொட்டுறாங்க, ஒரு ஏமாந்து போகிறாங்க. இதே போல் எனக்கு தெரிந்த ஒரு போலீஸ்காரரும் ஏமாந்து போனாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லை. அவங்க வெறும் இந்த தோற்றத்தை வச்சு தான் முடிவு பண்ணி இவங்களே இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கிறாங்களே, நம்மளை ஏன் ஏமாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பணத்தெல்லாம் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே ஃபேக். எப்படி ஏமாந்து போகிறாங்க பாருங்கள் மக்கள். இன்னும் சில இடத்துல இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன், இல்லை இந்த லோன் கொடுக்குறேன், இன்னும் என்னென்னமோ இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரி நீங்கள் வாங்கினா மட்டும் போதுங்க, உங்களுக்கு வேற எந்த சிரமமும் கிடையாது, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி பேசுவாங்க. அந்த பேச்சு திறமையில் அந்த அளவுக்கு பேசி நம்மளை வாங்க வச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம அதை செட்டில் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க பேசக்கூடிய விதமே வேற. எவ்வளோ பாருங்க ட்ராப்பு மக்களுக்கு, மக்கள் ஏமாந்து போகிறாங்க. இன்னும் இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்களா, நல்ல பிரபலமானவங்க, நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இந்த ஆக்ட்ரஸ்ஸு இவங்களெல்லாம் போட்டு தான் விளம்பரம் எடுப்பாங்க. நீங்கள் இந்த க்ரீம் வாங்குங்க, இந்த சோப்பு போடுங்க, என்ன மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க. அது எப்படிங்க மாற முடியும்? எல்லாமே ட்ராப் தான். இது போல் நான் முன்னாடியெல்லாம் இப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து மக்கள் அப்படியே நம்பிடுறாங்க. எவ்வளோ ட்ராப், இதெல்லாமே ட்ராப் தான். ஏன் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஆசை தான் அவனை ஏமாத்துறதுக்கு காரணம் அப்படின்னு. ஆசை, அவ்வளோ ஆசைப்படுறாங்க மக்கள். ஈஸியாக அடைஞ்சிடணும், ஈஸியாக நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடச்சிடணும்,
ஃப்ரீயாக கிடச்சா பெனாயிலே குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை தான் காரணம். இன்னுமே படித்தவர்கள், இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்ட இளைஞர்கள் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் அவங்க ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து நிறைய பெண்கள் காதலில் விழுந்து எவ்வளோ தவறில் போய் சிக்கிக்கிறாங்க, எப்படி மாட்டிக்கிறாங்க, பெண்களை தவறாக சித்தரிக்கிறது, அப்புறம் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, இது எல்லாமே டெக்னாலஜியை கற்றுக்கிட்ட படித்தவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய அறிவை அவர்கள் எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எப்பேற்பட்ட உயர்வு அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது போல் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமா? ஏன் இது போல் மக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் இளைஞர்கள் இந்த செயின் பறிப்பு ஒரு சில காலமாக இது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. செயின் பறிப்பு சம்பவங்கள்லாம் ரோடில் தைரியமாக நடந்து போக முடியல. ஆடம்பரமாக அவங்களுக்கு செலவுக்கு பணம் தேவை. அதனால இது போல் சில விஷயங்களாக தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? நல்லா நிறைய படிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஏசி ரூமில் உட்காரணும், கால் மேலே கால் போட்டு உட்காரணும், இப்படித்தானே சொல்லி கொடுக்குறாங்க பெற்றோர்கள். எப்பயாவது நீ உன்னை நம்புகிறவங்களுக்கோ, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ, உன் வேலைக்கோ உண்மையாரு, நேர்மையாரு, 4 பேருக்கு நன்மை செய், அதுக்கப்புறம் பணம் 2ஆம் பட்சம் அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு வேணுங்க. இன்னும் இந்த பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதெல்லாம் நடக்கும். மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாங்க, என்ன வேலையில் இருக்கிறாங்க, என்ன கார் என்ன வச்சுருக்குறாங்க, என்ன வீடு என்ன, இது போல் கேட்குறாங்க. இதுவே பெண்ணாக இருந்தால் பெண் என்ன சம்பாதிக்கிறா, அவள் அழகாக இருக்கிறாளா, எவ்வளோ நகை போடுவாங்க, என்ன மாப்பிள்ளைக்கு என்ன போடுவாங்க, இதெல்லாம் தான் கேட்குறோமே. அவங்களுடைய குணம் என்ன, அவங்க குணம் எப்படிப்பட்டது, இது தானே முக்கியம் கூட வாழறதுக்கு. இதை தவிர்த்து எல்லாமே கேட்குறாங்க. எவ்வளவு அறியாமை பாருங்க மக்களுக்கு. ஒரு அறிஞர் சொன்னார், அந்த காலத்தில் இந்தியா ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழே இருந்தது. அப்போது மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. போய் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு ஐயா சாமி அப்படின்னு போய் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. இப்போது அதே நிலமை தான். கண்ணாடி பில்டிங்கில் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிப்டாப்பாக இருக்கிறாங்க. எஸ் சார் அப்படிங்கிறாங்க. அதுதான் வித்தியாசம், ஆனால் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அறிஞர் சொன்னார். அது உண்மைதான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்மள பல பேருக்கு பேர்பட்டவங்களை பார்த்தா ஒரு ஏக்கம் இருக்கும். என்ன வாழ்க்கைப்பா, என்ன பணம் என்ன, எவ்வளோ சம்பாதிக்கிறான், என்ன கார் என்ன, வீடு என்ன, இப்படி இல்லை வாழணும் அப்படின்னு இந்த மக்களுக்கு தனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. அங்கே போய் அவன் நிலைமையை பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ இஎம்ஐ எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கான், டெபிட் கார்டு எப்படி கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத பற்றி. ஏன் அப்படின்னா, ஒரு 50 ரூபா காஃபி குடிக்கிற இடத்துல 500 ரூபா காஃபி குடிப்பான். அவன் தரம் உயர அவனுடைய பணத்தையும் அது போல தான் அவன் செலவு பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவனுக்கு பத்தலை. இது போல மக்கள் என்னென்னத்தையோ பாருங்க, எதையோ ஏங்கிட்டு இருக்கான், எதையோ பெருசுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அறியாமை இல்லையா? இந்த அறியாமையிலேருந்து மக்கள் வெளிவரணும். என்னதான் பணம் இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், அந்த எளிமையாக வாழற வாழ்க்கை தாங்க நிரந்தரம். அதுதான் உண்மை. இப்போது காமராஜர் வாழ்க்கையில் அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நான் வியந்து போயிடுவோம். நம்மளாம் ஐயோ சிந்திக்கவே முடியாது.
ஒரு சிஎம்மாக இருந்தவர், இந்த நாட்டினுடைய சிஎம், அவர் இறந்து போயிட்ட அப்புறம் அவர்கிட்ட இருந்தது 4 சட்டை, 4 வேட்டி, அவருடைய சட்டை பாக்கெட்டில் 200 ரூபா பணம், அவசரமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 பாத்திரம்னு வச்சுங்களேன், ஒரு 10 பாத்திரம், வாடகை வீடு, அந்த கார் வந்து கவர்மெண்ட்டோடையது. இவ்வளவுதான் அவருக்கு இருந்ததே. சிந்திக்கவே முடியல, இப்பேற்பட்ட தலைவரா அப்படின்ட்டு அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். ஒரு முறை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சிஎம்மாக இருந்தப்போ காரில் போயிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஒரு 4 கார், பின்னாடி ஒரு 4 கார் வருது. போயிட்டுருக்காரு. ஒரு தூரத்தில் ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இவர் பார்க்குறாரு, வண்டி நிறுத்துப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. வண்டி நிறுத்துறாங்க. அந்த பையன் இங்கே வர சொல்லுங்கன்னு அவர் சொல்லலை. அந்த பையன் ரொம்ப தூரத்தில், வயல்வெளியில் ரொம்ப தூரத்தில் மாடு மேய்ச்சிட்ருக்கான். அந்த பையன் இருந்த இடத்துக்கு சிஎம் இவர் நடந்து போகிறாரு. நடந்து போய், ஏன் சார் நீங்கள் இங்கே இருங்க ஐயா, நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம், அதெல்லாம் வேணாம், நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா நீ பள்ளிக்கூடம் போகலையா, இங்கே இப்படி மாடு மேய்ச்சிட்ருக்கே, நான் பள்ளிக்கூடம் போயிட்டா யார் சாமி எனக்கு சோறு போடுவா, நான் இங்கே ஆடு மேய்ச்சாதான், மாடு மேய்ச்சாதான் இங்கே எனக்கு சாப்பாடே கிடைக்கும் அப்படின்னும்போது உடனே போய் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினாராம். எவ்வளோ எளிமை பாருங்க. இன்னமும் அந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் உடலாக இல்லைனாலும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் பாரதியார் வாழ்க்கையை சொல்லுவாங்க. இப்போ நம்ம அவரை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு கவிஞர் இனிமேல் பிறக்க போகிறதே இல்லைப்பா. என்ன மாதிரியான பாடல்கள், என்ன மாதிரியான கவிதைகள் அவருடையது. இது போல் யார் எழுத முடியும்? என்ன ஒரு தேசப்பற்று, என்ன மனுஷன் பாவரு அப்படின்ட்டு நம்ம இப்போ புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப எளிமையாக இருந்திருக்காரு. அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? கிற்கயிறுன்னு தான் கூப்பிடுவாங்களாம். யாரும் மதிக்கிறதே இல்லையா. ஆனால் அவருக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. என்னமோ சொல்லிட்டு போகிறானுங்க. இப்போ அவர் நினச்சிருப்பார், வரலாறு சொல்லுண்டா, காலம் சொல்லு, ஒரு நாளைக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பாருங்க, ஒரு மனுஷன் எளிமையாக இருந்தால் இந்த மக்களுக்கு புரியறதே கிடையாது. அவங்க தோற்றத்தை வச்சு, அவங்க வெளி தோற்றத்தை வச்சு இப்படித்தான் மக்கள் வந்து ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது மனிதர்கள்கிட்ட 3 வகையான குணங்கள் இருக்கு. ரஜோ, தமோ, சத்துவம். ரஜோங்கிறது என்ன அப்படின்னா, எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, எவன் வாழ்க்கை எப்படி கெட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறதுக்காக எவன் வாழ்க்கையை வேணா கெடுப்பேன், எப்படி வேணா நான் வாழ்வேன் அப்படிங்கிறது தான் ரஜோ. தமோங்கிறது, நான் நல்லா வாழணும், அதுக்காக யாரும் கெடுக்க வேண்டியதில்லை, எவன் எப்படின்னா போகட்டும், அவனை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, நான் நல்லா வாழணும், நான் நல்லா இருந்தால் போதும். இதுதான் தமோ, 2வது குணம். 3வது குணம் சத்துவம். நானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும், அந்த அன்போட கருணையோட வாழணும். இதுதான் சத்துவம். போல மனிதர்கள்கிட்ட 3 வகையான குணங்கள் இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி, நம்மளை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம கூட தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்படி அவர்களுடைய குணத்தை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொருத்துக்கிட்டையும் பழகணும், ஒவ்வொருத்தரையும் எடை போடணும். வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.